மயங்கொலிகள். மயங்கொலிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நாம சில சொற்களை சொல்லும் போது உச்சரிக்கின்ற பொழுது ஒலி ஒரே மாதிரி இருக்கும். இதைதான் நாம மயங்கொலிகள்னு சொல்றோம். இப்ப அது கொஞ்சம் குறிப்பு பார்க்கலாம். நம்ம மனம், மனம், வானம், வானம், பனி, பனி அப்படின்னு சொல்றோம். இந்த இப்படிப்பட்ட சொற்களை நாம் உச்சரிக்கின்ற பொழுது உச்சரிப்புல அதிகமான வேறுபாடுகள் தெரியாது. உச்சரிப்பில் வேறுபாடு தெரியாது, ஆனா பொருள்களில் வேறுபாடு உண்டு. இப்படி உச்சரிப்பில் வேறுபாடு இல்லாமல் பொருள் வேறுபட்டு வரக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மயங்கொலிகள் சொல்றோம். ஓசை ஒரே மாதிரி வர்றதுனால இதை என்னன்னு சொல்றோம்னா மயங்கி ஒலிக்குது அப்படின்னு சொல்றதுனால இதை மயங்கொலிகள்ன்றோம். மனம் அப்படின்னா என்னன்னு தெரியும் நமக்கு, வாசனை. மனம் அப்படின்னா உள்ளம். வானம் அப்படின்னு சொன்னா வெடி. வானம் அப்படின்னா ஆகாயம். பனினா வேலை. பனி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நமக்கு தெரியும், விடியற் காலையில் பொழியக்கூடிய பனி பொழிவு. இததான் நம்ம பனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதை உச்சரிக்கும் போது மட்டும் ஓசையானது வேறுபடும். மொத்தம் இந்த மயங்கொலிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா 8 மயங்கொலிகள் இருக்கின்றன. என்னென்ன மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நகரத்துல மொத்தம் 3 மயங்கொலிகள். அவை ந, ந, ந என்ற இந்த 3ம் நகரத்தில் வரக்கூடிய மயங்கொலிகள். அடுத்து லகரத்தில் ல, ள, ள என்ற இந்த 3ம் ரகரத்தில் வரக்கூடிய மயங்கொலிகள். ரகரத்தில் 2 ர, ர என்ற 2ம் ரகரத்தில் வரக்கூடியது. மொத்த மயங்கொலிகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா 8. இதுல நகர, நகர, நகரங்கள் இந்த 3ஐயும் நாம எப்படி வேறுபடுத்தி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த நகரத்தை நாம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். இத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். இத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். டன்னகரம், ரன்னகரம், தன்னகரம். நாம நினைச்சிட்டு இருப்போம் டாக்கு அடுத்து வரக்கூடிய நகரமாகையால் இதை தன்னகரம்னு சொல்றோம். ராக்கு அடுத்து வரக்கூடியதுனால இதை ரன்னகரம் சொல்றோம். தாவுக்கு அடுத்து வரக்கூடியதுனால இதை தன்னகரம் சொல்றோம். இப்ப இதுவும் ஒன்று. இன்னொன்று, இந்த ட, ந இரண்டும் உச்சரிக்கக்கூடிய இடம் ஒன்று. ர, ந இரண்டும் உச்சரிக்கக்கூடிய இடம் ஒன்று. அதே மாதிரிதான் த, ந ஆகிய இரண்டும் உச்சரிக்கக்கூடிய இடமானது, இடப்பிறப்பானது ஒன்று. அதை வச்சுதான் இதை நாம டன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து லகரங்கள் ல, ள, ழ ஆகிய 3மே என்ன அப்படின்னு சொன்னா மயங்கொலிகள். ல ஒலி, ஒளி, ஒளி. இந்த 3மே நம்ம உச்சரிக்கும் போது ஓசையானது ஒரே மாதிரி இருக்கும். ஆனா ஒவ்வொன்றினுடைய பொருளும் வேறு. இங்க ஒலி என்றால் என்னன்னா சத்தம், ஓசை அப்படின்னு சொல்லுவோம். ஒளி என்றால் என்ன அப்படின்னு சொன்னா வெளிச்சம். ஒளி என்றால் கெடு, ஒருத்தனை கெடுக்கிறதுக்கு பேரு நாம ஒளி, ஒளிச்சு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்படி இவற்றினுடைய ஓசை ஒன்று, ஆனா ஒவ்வொன்றினுடைய பொருளும் வேறுபட்டு வரும். மயங்கொலி சொற்களினுடைய பொருள்களானது வேறுபட்டு வரும். அதே மாதிரிதான் கூரை, கூரை. இந்த கூரைனா என்னன்னு தெரியும், வீட்டுக்கு மேல நாம வேயக்கூடிய கூரை. இந்த கூரைனா என்ன அப்படின்னா ஆடை, கூரைப்புடவை அப்படின்னு சொல்லுவோம். ஆடை என்று பொருள்.
இப்படி உச்சரிப்பில் மட்டும் சிறிதளவு வேறுபாடு காட்டி சொற்கள் வேறு வேறு பொருட்களை தந்து அவை ஒலியில் மயங்கி வருவது மயங்கொலிகள் என்று அழைக்கப்படுகின்றது.